அவனையும் அவனுக்கு உதவி பண்ணவங்களையும் போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன்னு சொன்ன உடனே அந்த இளங்கோ ஆடி போயிட்டான்ல. அதான் சொன்னேன்ல, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு சாமர்த்தியம் வந்துச்சுன்னு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவசியமா இருக்கும்போது எல்லாம் தன்னால வரும் தான். உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா முட்டாள்தனமா கோவப்பட்டு சத்தம் போட்டு அங்க இருந்து அழுதுட்டு தான் வந்திருப்பேன். கரெக்டா சொன்னேன். நீ அங்க போயிருந்தேன்னு வச்சுக்க, அந்த இளங்கோ முடிவு பண்ணிருப்பான் இந்த குடும்பமே தர்த்தி பாக்கி இருக்க எல்லா பிள்ளையும் ஏமாத்திருக்கலாமேன்னு. என்ன மாமா இப்படியா கேலி பண்றது? உண்மையை தானே சொன்னேன். இல்ல சரோ, மாமா கிண்டல் அடிச்சாலும் அதுலயும் ஒரு உண்மை இருக்கு. ஏன் சரோ, ஒன்னா பிறந்து ஒரே வீட்டுல ஒன்னா தானே வளர்ந்தோம். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பக்குவம் வந்துச்சு? அதான் சொன்னேனே தனு, அவசியமா இருக்கும்போது எல்லாம் தன்னால வரும்னு. மாமா, நான் இன்னைக்கு ஊருக்கு புறப்படுறேன். விஜயும் கூட கூட்டிட்டு போறேன். ஆமா சரோ, விஜய உன் கூட ஊருக்கு கூட்டிட்டு போறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே அவளுக்கு ஒரு விவரமும் தெரியல. இல்லன்னா இப்படி லவ் கிவ்னு போய் விழுந்திருப்பாளா? நானும் அன்னைக்கு கோவத்துல அவளை அடிச்சு ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். மனசு கேட்க மாட்டேங்குது. சரோ, அவளை நல்லபடியா பாத்துக்க. என்ன தனு அது, வெளியில யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? நான் அவளை நல்லபடியா பாத்துக்குவேன். சரோ, விஜய கூட்டு போறதுக்கு மாமா ஒத்துக்கிட்டாரா? ஏமா சரோ, அப்பா, விஜய நீ அவசியம் மெட்ராஸ் கூட்டிட்டு போகணுமா? ஏன்பா மறுபடியும் கேக்குறீங்க? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே. ஆமாமா, நீயும் சொன்ன, மாப்பிள்ளையும் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு என்னமோ சரின்னு படல. என்னப்பா, என் கூட தானே வரா, அதுல என்ன பயம்? பயத்துக்கு இல்லம்மா, உன் மாமியார் சுபாவம் உனக்கே தெரியும். யாரை எப்போ வம்புகளுக்கான காத்துக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி லீலா போனப்பவே பெரிய ரசாபாசம் நடந்து போச்சு. இதையே தான் சுருக்குன்னு சொல்லிவிட்டா பாவம் குழந்தை பதில் பேச கூட தெரியாது. அதை பத்தா யோசிக்கிறேன். என்னப்பா, நான் தனியா தானே இருக்கேன். விஜய் என் கூட தானே இருக்க போறா. அப்புறம் என்ன பிரச்சனை வரும்? ஏதோ சொல்ற, இருந்தாலும் மனசு கேட்கலமா. வந்து சரோ இப்ப மாசமா இருக்கா. என்ன பாத்துக்கதான் நீங்க இருக்கீங்க. லீலா இருக்கா, நான் உள்ளூர்ல தானே இருக்கேன். அவ வேற அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்றா. விஜயா அங்க போனான்னா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு அவளுக்கு ஒத்தாசையாவும் இருக்கும்ல. கூட போயிட்டு வரட்டும்பா. அப்படிங்கிறியா? அப்பா, அத்தை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவருக்கு நம்ம குடும்பத்து மேல பிரியம் தானே. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் விஜய பாத்துக்கிறேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால அழைச்சிட்டு போ. ஆனா பாவம் குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் காபந்தா இருக்கணும். என்ன, அதை விட முக்கியம் நீ உன் உடம்பு பார்த்துக்கணும். விஜி, உனக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் பார்த்து 10 வருஷம் நடந்துக்க. அவங்க ஏதாவது சுருக்குன்னு பேசிட்டாலும் எடுத்து பேசுறத சரோ இருக்கா பாத்துக்குவா. என்ன? சரிம்மா, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாம் பேக் பண்ணி தயாராங்க. நம்ம புடவையெல்லாம் மடிச்சிட்டீங்களா? ஆகட்டும். இது உள்ள வச்சிரு. விஜி, இத பாரு, நடந்ததெல்லாம் மறந்துட. அப்பா மனசுக்கு எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன, நான் சொன்னது உனக்கு புரியுதில்ல?